ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்க மாதிரி ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக மல்லி இலை எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பச்சை மிளகா, 3 பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு இலை, ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பல்லாரி வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யும்போது தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு தொக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கணும். சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கி வரணும். அப்போ தான் கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா பொருட்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ சேர்க்குறது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவில் பச்சை வாசனைலாம் நல்லா கம்ப்ளீட்டாக போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினா மட்டும்தான் அந்த தொக்கு டேஸ்ட் இருக்கும். இல்லாட்டி ஒரு பச்சை ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, முட்டையை நான் ஆல்ரெடி வேக வச்சு உடச்சி வச்சுருக்கேன். அந்த முட்டையை உள்ளே சேர்த்துலாம். முட்டை சேர்க்கும்போது முட்டையில் சின்ன சின்ன கீரல்கள் போட்டு உள்ளே சேர்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள மசாலாலாம் முட்டைக்குள்ளே இறங்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கையில் தெரியுதான்னு தெரில. ஆனால் நான் முட்டையில் கீரல்கள் போட்டு தான் சேர்த்தேன். நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டையில் வேணால் அந்த கிரேவி செய்யலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. கீழேயும் மேலேயுமா நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள் ஓரெல்லாம் எப்படி எண்ணெய் பிரிஞ்சிருக்குன்னு. நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் தான் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இனிமேல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துலாக்கும் ரொம்ப